செங்கோட்டையன் அப்போ ஊழல்வாதியா இல்லையா? ஃபஸ்ட்டு அதுக்கு பதில் சொல்லு. ஜேசிடி பிரபாகர் ஊழலோடு சேர்ந்து பயணம் பண்ணாரா இல்லையா? கூப்பா கிருஷ்ணன் யார்? இந்த 3 கேள்வியை அண்ணா அண்ணான்றீங்களே, ஒரு விரலை இப்படி காட்டி பேசுகிறீங்களா அண்ணா மாதிரி, 3 விரல விஜய் நோக்கி பாஞ்சு கேட்குதுல்ல, இந்த 3 கேள்விக்கு பதில் சொல்லுவார் அவர்? டிசைன்னா இந்த இந்த இப்படி பேசிட்டுலாம் கடந்து போக முடியாது. அரசியல் இது படம் கிடையாது டயலாக் விட்டு போகிறதுக்கு. அவர் வந்து சுற்றி ஃபஸ்ட்டு பார்க்கணும், யார் யார் என்னென்ன தொழில் பண்ணுறாங்க, யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு. ஒரு சில பேர்லாம் இப்போ நிறைய பேர் போய் சேர்றாங்க இல்லைங்களா, அவர்கள் மீது நிறைய பேர் மீது குற்ற பத்திரிகைலாம் இருக்குது. நிறைய பேர் வந்து கேஸு, மற்றவங்களோட பணத்துக்கு ஆசைப்பட்டவங்களாம் நிறைய பேர் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் ஒவ்வொன்றா வெளியில் வரும். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் திமுகவில் போய் சேரணுன்னா பொதுவாக காவல்துறை வச்சு பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க, போலீஸ் ரிப்போர்ட் வரும். அதிமுகவில் ஒருத்தர் போய் சேரணுன்னா கட்சிக்காரங்களை விட்டு விசாரிப்பாங்க. இந்த மாதிரி இந்த நபர் வந்து நம்ம கட்சியில் சேரணுன்றாரு, இவரை சேர்த்துக்கலாமா வேணாவா, இவரை சேர்த்துக்குன்னா என்ன லாபம் என்ன நஷ்டம், ஃபஸ்ட்டு குற்றப்பத்திரிகை இருக்கான்னு பார்ப்பாங்க. 90% குற்றப்பத்திரிக்கை இருக்குது, மோசமான ஆள் தப்பான வியாபாரம் பண்ணுறாருன்னா வேண்டான்டுவாங்க. இல்லை இருந்தாலும் பரவாயில்ல நிறைய பணம் எடுத்துன்னு வராரு அப்படின்னா சேர்த்துக்குவாங்க. இது திராவிட கட்சிகள் இருக்கிற பிரச்சனை. சேர்த்துக்குவாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியும் அது என்னென்னு. இவருக்கு என்னென்னு தெரியாமல் நிறைய பேர் போய் சேர்றாங்க. இதே பிரச்சனை பிஜேபியில் ஆச்சு. எல்முருகன் அவர்கள் இருந்த பொழுது நிறைய பேர் இந்த ரவுடி பசங்களை, இந்த கேக்கு பெரிய பெரிய கத்தி வச்சு வெட்டுறவனுங்க, இந்த கொலை கேஸ் இருக்கிறவங்க, மிரட்டி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்களாம் நிறைய பேர் சேர்த்துட்டார். தெரியாது, சேர்த்து விட்டு அதுக்கப்புறமா தான் தெரியும். காவல்துறை போய் கைது செய்யும்போது அவங்க மீது வழக்கு பதிவு போடும்போது இவங்க ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி ஷீட்டரு, இவங்க மேலே ஆல்ரெடி கேஸ் இருக்குது. எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்னா, அரசியல் இதெல்லாம் நடக்கும். இப்போ அந்த கட்சிக்கு அது நடந்துக்கிட்டு இருக்குது. அது அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும் தவறான ஆட்கள் அங்கே போய் சேர்றாங்க. அதெல்லாம் ஒன்று ஒன்றா வரும்.